கோயம்புத்தூர் கேரம் கார்னிவல்ங்கிற பேரில் ஒரு கேரம் திருவிழா நடத்தியிருக்கிறோம். ஒற்றையர், இரட்டையர் இன்னொரு பிரிவு. மொத்தம் இதில் கிட்டத்தட்ட 520 அணிகள் பங்கு பெற்றது. இந்த 520 அணிகளும் 3 நாளாக தொடர்ந்து விளையாடி இன்னைக்கு இறுதிப் போட்டியை அடைஞ்சிருக்கு. ஒற்றையர் பிரிவில் திரு எஸ் கணேசன், அருண் கார்த்தி அவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இரட்டையர் பிரிவிலையும் அப்துல் ஆசிப், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. டபுள்ஸ் பேஸ் கேமில் டி தங்கராஜும் எஸ் கணேசன் முதல் இடத்தையும், 2வது இடத்து அப்துல் ஆசிப், சென்னையை சேர்ந்த அப்துல் ஆசிப்பும் கேலிக்கட்டை சேர்ந்த இஜாஸ் அவர்களும் சேர்ந்து 2ஆம் பரிசை பெற்றிருக்காங்க. இந்த போட்டிக்காக எங்களோடு உழைத்த அர்ப்பணித்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக திருப்பூர் சேர்ந்த திரு எஸ் சிவகுமார் அவர்கள், ஸ்ரீ அம்மன் பேசன் மற்றும் தமிழ்நாடு கேரம் சங்கத்துடைய வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ஒத்துழைப்பு மிக உன்னதமானது. திரு மம்மிபாய் அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கார். கேரம்காக ஏகப்பட்ட நன்கொடைகளை வழங்கி வரும் அவர் கொடை வள்ளலாக கருதப்படுகிறார். அவர் இந்த போட்டியில் வந்து எங்களுக்கு பரிசளிப்பு கலந்துக்கிட்டு மிக சிறப்பு. அதோடு நம்மளோட இந்த பகுதியைச் சேர்ந்த திரு சண்முக ராஜா அவர்கள் மதுக்கரை பேரூராட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய ஒத்துழைப்பும் உண்மையான அன்பும் அக்கறையும் இந்த போட்டி சிறப்பாக காரணம். கிட்டத்தட்ட 32 போர்டுகள் போட்டு தமிழ்நாட்டில் இது ஒரு வரலாற்று சாதனை. 32 போர்டுக, 3 விதமான மேட்சுக, கிட்டத்தட்ட 1,60,000 ரூபா பரிசு தொகை, 80,000 ரூபா மதிப்புள்ள பரிசு கோப்பைகள், அதுபோக செஞ்சுரி பிரைஸுங்கிற சதம் அடிக்கக்கூடிய பரிசு தொகை எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,50,000 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவே, பரிசுக்கான செலவாகவே விளையாட்டு வீரர்கள் கொடுத்துருக்குறோம். இது ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கும் விளையாட்டு வீரர்களை நலனுக்காகவும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டிக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இது மாதிரி ஊர்கள்லேருந்து கிட்டத்தட்ட 8 ஸ்டேட் 9 ஸ்டேட்லேருந்து வந்து ஆடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். முன்னாள் சாம்பியன்கள், இந்நாள் தேசிய அளவிலான சாம்பியன்கள், இன்டர்நேஷ்னல் சாம்பியன்கள் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக பி ராதாகிருஷ்ணன், மகிமே ராஜ், அப்புறம் குருச்சரன் தாம்பே, அப்துல் ரஹ்மான், இது போன்ற மோனிஷ், இது போன்ற தேசிய அளவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்ற விளையாட்டு போட்டி இது. இந்த போட்டி மிக சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைத்த நடுவர்கள் மற்றும் தலைமை நடுவர்கள், இந்த மண்டபத்தை கொடுத்திருக்க பிஆர்எஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கும், மிகச் சிறப்பான உணவை அனைவருக்கும் 3 நாளும் வழங்கிய பிஆர்எஸ் குழுமத்தின் நிறுவனத்திற்கு மிக பெருந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்காக உழைத்த இந்த கோவை டைகர்ஸ் கிளப்பை சார்ந்தவர்களும் ரெட் ரோஸ் கிளப்பை சார்ந்தவர்களுக்கும் மிக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியான பங்களிப்பை எல்லோரும் அளித்திருக்கிறார்கள். கோவை மாவட்ட கேரம் சங்கத்தோட ஆதரவு இருந்தது, இதற்கு தமிழ்நாடு கேரம் சங்கத்துடைய ஆசியும் இருந்தது. இதனால் இந்த போட்டிகளெல்லாம் சாத்தியமாயிடுச்சு. இது போன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த உள்ளோம். இன்னும் பெரிய அளவில் இது கிட்டத்தட்ட இப்போ 520 பிளேயர்கள் விளையாடி இருக்கிறாங்க. அடுத்த போட்டி 1000, 1500 நோக்கி நகரலாம் என்று இருக்கிறோம். இதற்கெல்லாம் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை. இது ஒரு சாம்பிள் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. கோவை டைகர் சார்பாகவும் ரெட் ரோஸ் சார்பாகவும் ஜே பியாரே ஜான்.